என்ன சொல்றாரு? சரி, நான் குள்ளமாகவும் கருப்பாகவும் இருப்பதால் என் பேச்சை யாரும் கேட்பதில்லை என்கிறாரே சீமான். திரிசக்தியார் இதுக்கு என்ன பதில் சொல்றாரு? ராகுல் காந்தி இந்துக்களை இழிவுபடுத்தியதாக பேசிய குஷ்பு தான் இந்து தெய்வங்களுக்கு முன்பு கால் மேல் கால் போட்டு அமர்ந்து அவமானப்படுத்தினார் என்கிறாரே மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்பி சுதா. இது வந்து கால் மேல் கால் போட்டோன்னே இதை ஒரு ஆள் என்ன பண்ணா ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு ஒரு இந்து அமைப்புலேருந்து வந்து கும்பகோணத்துலேருந்து வழக்கு போட்டு கிரிமினல் வழக்கு போட்டாங்க, இந்துக்களை அவமதிக்கிறீர்கள். அப்போது சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா, இது நடந்த 2008 திமுக குஷ்பு திமுகவில் இருந்தாங்க. பட் அவங்களுக்கு தெரியுமா, திருசக்தியார் தான் வந்து இந்த விழாவையே நடத்தினாரு, இவர் பதில் சொல்லுவார்னு அவங்க எதிர்ப்பு. டச்சு பிரதமர் மார்க் ரூட்டே பதவி ஓய்வு பெற்றதும் தன் சைக்கிளில் ஏறி வீடு சென்றாராமே, என்ன நினைக்கிறீர்கள் ஐயா அப்படின்னு கேட்டேன். கரெக்டாக வந்து ஒரு 7-8 பேர் அங்கே வந்து இந்த பக்கத்துலேருந்து 2-3 பொம்பளைங்க, அந்த பக்கம் 2 பொண்ணு வர்ற மாதிரி, ஒரு ஆம்பளை ஒரு வயசானவர் வர்ற மாதிரி வந்து செட் பண்ணி வந்த உடனே நல்லா இருக்கீங்களா. சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகேயுள்ள நடுவலூரில் 3 கோவில் நிலங்களை மீட்டு அறநிலையத்துறை 371 ஏக்கர் நிலங்களை 81,000க்கு விற்பனை செய்திருக்கிறது. இந்த அநியாயத்தை கேட்பாதில்லை. நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அடிக்கடி சொல்லுவார், நாங்கள் 5000 ஏக்கர் மீட்டோம், இவ்வளோ மீட்டோம், அந்த மாதிரி வந்து அதை வந்து மீட்டுட்டிங்கல்ல, அதை கோயிலுக்கு ஏதாவது அங்கே அந்த 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 கிராமத்துக்கு முதலமைச்சர் மீண்டும் வெளிநாடு செல்கிறாரமே, முதலீடுகளை ஈர்ப்பதற்காக லூலு பார்முலாவாக இருக்குமோ அப்படின்னு கேட்குறாரு. வந்து அதிக நாட்கள் அங்கே 15 நாட்கள் போல வந்து அவர் இருப்பார், அமெரிக்கா போவதாக சொல்கிறார். இது வந்து அந்த சமயத்தில் இந்த துணை முதல்வர்ங்கிறது சௌரியமாக போச்சு. ஆதாரங்கள் தான் தெரியலையே தவிர ஆதாயங்கள் என்னன்னு நமக்கு புரியுது. நம்ம வந்து ஓசூர்லேயும் ஒரு 2000 ஏக்கர் நம்ம நிலம் கண்ட்ரோலில் வந்து நம்ம வந்து பண்ண முடியும், பெங்களூர்லேயும் நம்ம கண்ட்ரோல் வந்துடுது. ஆக எங்கேயும் மக்கள் நலன்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன நீங்கள் இதே உங்களை திருத்தவே முடியாதுங்க, நீங்கள் இதே மாதிரி தான் ஏதாவது புரியாமல் பேசிட்டீங்க. மக்கள் நலத்துக்காக கஷ்டப்பட்டு நாங்கள் ஆட்சிக்கு வருது. திரிசக்தியார் கேள்வி பதில் இந்த வாரம் 3வது பகுதி தொடர்கிறது. ஐயா வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. முதல் கேள்வியே வந்து ராஜா பாண்டியன் தென்காசி. சரிங்க. சீமானை பத்தி. சீமானை பத்தி என்ன சொல்றாரு? சரிங்க. நான் குள்ளமாகவும் கருப்பாகவும் இருப்பதால் என் பேச்சை யாரும் கேட்பதில்லை என்கிறாரே சீமான். திரிசக்தியார் இதுக்கு என்ன பதில் சொல்றாரு? இல்லை, நான் இதை ஒரு தினசரி பத்திரிகையில் இன்னைக்கு தான் காலையில் படித்தேன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவர் அடுத்தது குள்ளமாகவும் கருப்பாகவும் இருப்பதால் என் பேச்சை கேட்பதில்லை, வெள்ளையாக இருப்பவன் வந்து ஆங்கிலம் பேசினால் கேட்கிறார்கள் சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் நான் அவரோட கருத்து மாறுபாடு என்னன்னா, வெள்ளையாக இருந்து ஆங்கிலம் பேச்செல்லாம் இந்த நாட்டில் கேட்டிருந்தா இந்த ராகுல் காந்தின்னு ஒருத்தர் வந்து எப்படி வந்து அரசியல் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் வெள்ளையா இருக்காரு, ஆங்கிலம் பேசுறாரு, ஆனாலும் 99 எவ்வளவுக்கு 544க்கு பிரதமர் சொன்ன மாதிரி. ஸோ அதனால வந்து அப்படி சில பேர் சொல்றாங்க அப்படின்னு அவர் சொல்றது வந்து அது அதாவது தவறான ஒரு மாறுபட்ட ஒரு விஷயம். ரெண்டாவது, குள்ளமா இருக்கிறவன் கருப்பா இருக்கிறவன் அப்படிங்கிறத பத்தி அது ஒன்றும் சீமான் அவர்கள் கவலைப்பட வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து. இப்போ காமராஜர் வந்து கருப்பு தான், அவர் மிகப்பெரிய தலைவர். எம்ஜிஆர் நல்ல வெள்ளை வெள்ளையார்னு இருப்பார், அவருக்கு பேரே அந்த சவுப்பா இருப்பார், வெள்ளையா இருப்பாருன்னு தான் சொல்லுவாங்க. அவரும் மிகப்பெரிய தலைவர். ஸோ அப்போ அந்த கருப்புக்கும் அந்த வெள்ளைக்கும் அது ஒன்றும் இல்லை. ஆமாம். அதே மாதிரி கமல் வந்து வெள்ளையா இருப்பாரு, ரஜினிகாந்த் கருப்பு. இன்ஃபேக்ட் கமலஹாசனை விட ரஜினிகாந்த் வந்து சூப்பர் ஸ்டார். கமலஹாசன் சிறந்த நடிகர், ஆனா ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார். கருப்புங்க மேல வந்து கருப்பு. சரி. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கண்ணதாசனோ வாலியோ எடுத்துக்கிட்டீங்கன்னா, கண்ணதாசன் ஓரளவுக்கு, வாலி ஓரளவுக்கு சிவப்பா இருப்பாரு. வைரமுத்தும் கருப்பு, ஆனா அவரும் வந்து அவங்களுக்குன்னு ஒரு என்ன சொல்றது ஒரு இடம் இருந்தது அந்த பாடலாசிரியர்ங்கிற முறையில. ஒரு உதாரணத்துக்காக சொல்றோம். இதெல்லாம் போக வந்து உயரமா இருந்துட்டா அவன் வந்து ஏதோ பெரிய அவன் சொல்றதெல்லாம் உண்மையாயிடும்ங்கிறது வந்து மக்கள் அப்படி நினைக்க மாட்டாங்க, நீங்க கவலைப்பட வேணாம் அப்படின்னு. மாவீரன் நெப்போலியன் போனபார்ட்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? பிரெஞ்சு மாவீரன்.
அவன் வந்து உலகையே கட்டி ஆண்டான். குள்ளமாக தான் இருப்பான், கட்டியாக தான் இருப்பான், குள்ளமாக தான் இருப்பான். கருப்பாக இருப்பானான்னு தெரியாது, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, வெள்ளைக்காரன் குள்ளமாக தான் இருப்பான். இவ்வளவு ஏன் ஈழத்தலைவர் பிரபாகரன் கருப்பாக தான் இருந்தார், கட்டையாக தான் இருந்தார். அவர் வந்து ஒரு ஒரு கட்டத்தில் வந்து அந்த ஈழத்தையே ஆண்டாரா இல்லையா? அதாவது சிங்கள அரசுக்கு ஒரு இணையாக ஒரு அரசை வந்து ஆட்சி செய்தாரா இல்லையா? நடந்துச்சு. அதுக்கப்புறம் நடந்தது வந்து அதற்கு புண்ணியம் கட்டி கொண்டவர்கள் தமிழர்கள், இங்க உள்ள தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள். அது விட்டுருங்க. பட் இருந்த வரைக்கும் அவர் வந்து ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு படை தலைவனாக தானே இருந்தார், ஒரு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார் ஈழத்தை. ஆக குள்ளமாவோ கருப்பாவோ கட்டையாவோ இருப்பது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. சரித்திரத்தில் அப்படிப்பட்டவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஆகவே உங்களுடைய தகுதி திறமையை வைத்துத்தான் உங்களுக்கு கிடைக்கும் மரியாதை. அதனால் நீங்க வந்து எந்த விதத்திலும் எல்லாருமே வரலாற்றுல சாதனை படிச்சிருக்காங்க. நீங்க அதனால வந்து நீங்க வந்து நம்பி நீங்கள் வந்து உங்களுடைய பயணத்தை தொடரலாம்னு. நல்லது. வீர கதிரவன், புதுக்கோட்டை. ராகுல் காந்தி இந்துக்களை இழிவுபடுத்தியதாக பேசிய குஷ்பு தான் இந்து தெய்வங்களுக்கு முன்பு கால் மேல் கால் போட்டு அமர்ந்து அவமானப்படுத்தினார் என்கிறாரே மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்பி சுதா. ரொம்ப ஆர்வமான கேள்வி இது. இதை வந்து இல்ல இது என்னை விட இதுக்கு பதில் சொல்றதுக்கு தமிழ்நாட்டில் வேற யாருக்குமே தகுதி இல்லை. சரிங்க, என்னமோ ஏதோ நினைச்சுக்காதீங்க. இவங்க சொல்ற நிகழ்வு நான் நடத்திய விழாவில் நடந்தது. 2008 நான் வல்லமை தாராவே என்ற ஒரு படம் வந்து தயாரித்தேன். என்னுடைய மகள் இயக்குனாங்க, முதல் படம் இயக்குனாங்க. பார்த்திபன், சாயா சிங்லாம் நடித்த படம். அதோடைய ஆடியோ விழாவில் ஒரு அப்போல்லாம் அந்த ஆடியோ விழான்னு ஒன்று வைப்போம், அதில் கூப்பிட்டோம். அதில் வந்து ஒரு பார்த்திபன் அதில் ஹீரோவாக நடித்தவர் அவர், அப்புறம் குஷ்பு அவர்கள், அப்புறம் வந்து டாக்டர் கமலா செல்வராஜ், ஜெமினி நேசனோட மகள், அவங்க பெரிய டாக்டர் அவங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 பேர், அந்த நம்ம கலைப்புலிதானுன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி ஒரு 5-6 பேர் வந்து விருந்தினர்களை கூப்பிட்டு அந்த ஆடியோ விழா வழக்கமாக அந்த சினிமா துறையில் அது பண்ணுற வழக்கன்றதுனால நானும் வந்து விழா மேடையில் இருந்தேன். என்னுடைய பெயர் திருசக்திங்கிறதுக்கு காரணம் ஏற்கனவே நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன். எங்களுடைய குலதெய்வம் அது லட்சுமி, சரஸ்வதி, பார்வதி மூன்றும் இணைந்த ஒரு திருநாகேஸ்வரத்தில் இருக்குது. ஸோ அந்த வகையில் நான் சம்மந்தப்பட்ட எல்லா விழாக்களிலும் நான் என்ன செய்வேன்னா, இதுக்காக செலவு பண்ணி, சில லட்சங்கள் செலவு பண்ணி, இதே அந்த அம்மனுடைய அதை விக்கிரகங்கள்னு சொல்லக்கூடாது, சிலைகள். ஏன் ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னா, கோயிலில் வச்சு தினம் நீங்கள் வழிபாடு பண்ணி பூஜை பண்ணாதான் விக்கிரகம். நீங்கள் மற்றபடி ஒரு அடையாளத்துக்காக வைத்தால் அது பேர் சிலை. இதுதான் அந்த வித்தியாசம். நான் சொல்கிறது சிலை, அது விக்கிரகம்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து என்னைக்காவது ஒரு நாள் தான் எடுத்து பண்ணுறோம் நம்ம. அது வந்து தினம் வீட்டில் பூஜை பண்ணுறது, அவ்வளோ பெரிய உருவத்தை வச்சு நம்ம வீட்டில் பண்ண முடியாது. அதுக்கு சின்ன உருவம், ஒரு அந்த தெய்வத்துடைய உருவம் படமாக இருக்குது, அந்த படத்துக்கு மட்டும்தான் நம்ம பூஜை பண்ணுவோம். இது வந்து இவ்வளோ அவசரத்துக்கு. இதை வந்து ஒரு மேடையில் அந்த ஒரு நம்ம எது செய்தாலும் நான் அந்த குலதெய்வத்தை நினைத்து செய்வதால் அதை பின்னால் வச்சுருந்தோம். இந்த அம்மா குஷ்பு வந்து லேட்டாக வந்தாங்க. லேட்டானா ஒரு 5-10 நிமிஷம் முன்ன பின்ன அந்த மேடையில் மற்றவங்களாம் விருந்தினர்கள்லாம் ஏறிட்டாங்க. இவங்க இல்லை தாமதம் ஆகிடுச்சேன்னு பயந்துக்கிட்டு ஓடி வராங்க. ஓடி வரும்போது அந்த மேடையில் ஏற வரும்போது செருப்பை அவுத்துட்டு ஏற வந்தாங்க. ஏன்னா அங்கே என்னுடைய விழாங்கிறதுனால நான் மேடையில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்த்திபன் இருக்கான்னு சும்மா இல்லாமல் ஒன்றும் தப்பாக சொல்லலை, இயல்பாக அவர் என்ன சொன்னார்னா, பரவாயில்லம்மா வாங்கன்னார். அவருடைய அர்த்தம் என்னென்னா, இது வந்து இதே தான், விக்கிரகம் இல்லை, அது ஒரு சிலை தான்றதுனால. ரெண்டாவது, அவசரமாக வரும்போது இதெல்லாம் பரவாயில்ல வாங்க, அதை நேரம் ஆயிடுச்சு, எல்லாம் விழா ஆரம்பிக்க போகுது, தாமதமாக வந்துட்டாங்க. வந்துட்டு அவங்க வந்து செப்பல் போட்டுட்டு வந்திருந்தாங்க. எல்லாருமே அந்த விக்கிரகங்களுக்கு முன்னால் தான் சேர் போட்டு உட்காரும். அதுதான் பின்னால் வந்து அந்த சிலைகளை வைத்து விட்டு முன்னால் உட்காந்துருக்காங்க. நார்மலாக பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா உட்காரும் பொழுது, அதுவும் மேடையில் உட்காரும் பொழுது கால் மேல் கால் போட்டு அமர்வார்கள். இது வந்து அலட்சியம், திமிரு அப்படிலாம் அர்த்தம் இல்லை. அதாவது மேடையிலேருந்து அங்கிருந்து பார்க்கும்போது ஏதாவது ஒரு ஆடை விலகி ஒரு 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 அது ஒரு சங்கடம் ஏற்படக்கூடாது என்பதற்காக காலுக்கு குறுக்க போட்டு உட்காருவது பொதுவாக பெண்களின் இயல்பு. நீங்கள் எங்கே வேணாலும் பார்த்துருக்கலாம். இதை தவிர வந்து குஷ்பு மாதிரியே வந்து இன்னும் 2-3 பேரும் வந்து காலில் செருப்பு போட்டுக்கிட்டு இருக்காங்க. 2-3 பேர் போடாமே இருந்தாங்க. அவங்களுடைய விருப்பம், அந்த நேரத்தில் அவங்க மைண்டில் அது பின்னால் இருக்கு.
இது வந்து கால் மேலே கால் போட்ட உடனே இதை ஒரு ஆள் என்ன பண்ணா ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு ஒரு இந்து அமைப்புலேருந்து வந்து கும்பகோணத்துலேருந்து வழக்கு போட்டு கிரிமினல் வழக்கு போட்டாங்க, இந்துக்களை அவமதிக்கிறீர்கள். அப்போது உண்மையிலேயே எனக்கு நடந்தது தெரியும். அப்போ குஷ்பு என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, ஐயா இந்த மாதிரி உங்கள் விழாவுக்கு வந்தேன், இந்த மாதிரி ஆகிப்போச்சு. நான் சொன்னேன், நான் ஒன்றும் பண்ணலமா, அது நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணது தப்பில்லை. அப்போ அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. நான் வந்து அது பின்னால் அது இருக்குன்றது அவசரத்தில் கவனிக்கலை. ரெண்டாவது ஏறும்போது நேரமாயிடுச்சு அப்படின்னு வந்து உட்கார்ந்தேன். கால் மேலே கால் போட்டு உட்கார்றது வந்து பொதுவாக பெண்களுக்குள்ள இயல்புனால தான், வேற எனக்கு ஒன்றும் யாரையும் வந்து இழிவுபடுத்தணும்னு. ஏன்னா குஷ்பு அவர்கள் வந்து சுந்தர கல்யாணம் பண்ணிட்டால அவர்கள் வந்து பிறப்பால் அவர் வந்து இஸ்லாமியர். ஸோ இதை வந்து இங்கே சில அமைப்புகள் வந்து இதை ஒரு அரசியலாக்குனாங்க. அப்பொழுது கிரிமினல் கேஸ் போட்டு ஒரு தடவையும் அங்கே வரலைன்னா வாரண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க. யாருக்கு? குஷ்புவுக்கு. அப்போ என்கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க. நான் உடனே அந்த இந்து அமைப்புடைய தலைவர் வந்து எனக்கு நண்பர், நம்ம எல்லா கட்சிகள் எல்லா அமைப்புகளோட தொடர்பில் பத்திரிகையாளருங்கிற முறையில் இருக்கும். அவர்கிட்ட நான் கூப்பிட்டு சொன்னேன், ஐயா உங்கள் ஆள் தான் யாரோ ஒருத்தன் போட்டிருக்கான், நியாயம் இல்லை, இது நடந்தது எனக்கு தெரியும், நானே சாட்சி. அந்த அம்மா வேணும்னு பண்ணதாக 1% கூட சொல்ல முடியாது. அதுக்கு வேற அவங்க வருத்தம் தெரிவிச்சுட்டாங்க. சும்மா வாரண்ட் இஷ்யூ பண்ணி அது ஒரு பப்ளிசிட்டிக்கு, அவன் லோக்கலில் பப்ளிசிட்டி பண்ணிவிட்டு அவன் ஏதோ பண்ணிட்டு இருந்தான். நீங்கள் என்ன அவர் கூப்பிட்டு அதை வாபஸ் வாங்க சொல்லிட்டார். வாபஸ் வாங்கினாங்க. குஷ்பு அவர்கள் வந்து எனக்கும் என்னுடைய மகளுக்கும் நன்றி தெரிவித்தார்கள். ரைட்டு. இப்போ நான் இதை சொல்லும்போது உடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் இல்லை, சிலர் குஷ்பு பிஜேபியில் இருக்காங்க, இவர் சங்கி, அதனால குஷ்புவை வந்து சப்போர்ட் பண்ணி இவர் சொல்றாருன்னு. ஆஹா, சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா, இது நடந்த 2008 திமுக, குஷ்பு திமுகவில் இருந்தாங்க, பிஜேபியில இல்லைன்றது வேற விஷயம். திமுகவில் இருக்கிறவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, திராவிடத்தில் இருக்கிறவங்க திமுகவில் இருக்காங்கன்றதுக்காகவோ இல்லைன்றதுக்காகவோ நம்ம சப்போர்ட் பண்ணல. அவங்க மீது தவறில்லை, அனாவசியமாக அவர்களை துன்புறுத்துகிறார்கள் என்பதனால வந்து பண்ண. அதனால நம்ம வந்து இதனால தெரிவிச்சுக்கிறது என்னன்னா, ஏதோ குஷ்பு வந்து இப்போ எவ்வளோ வருஷம், 2008னா 16 வருஷம் கழிச்சு இந்த மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்பி சுதா அவர்களுக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுன்னே தெரிஞ்சிருக்காது. எங்கேயோ அரைக்குறையா படிச்சுக்கிட்டே ஏதோ ஒன்று அடிச்சு விட்டாங்க அவங்க. பட் அவங்களுக்கு தெரியுமா, திருசக்தியார் தான் வந்து இந்த விழாவே நடத்தினாரு, இவர் பதில் சொல்லுவார்னு அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. சகோதரி சுதா அவர்களே, குஷ்புடைய மற்ற கொள்கைகளில் வந்து நீங்க பிஜேபி கொள்கைகளை நீங்கள் விமர்சனம் செய்வதில்லை, எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் இந்த நிகழ்வில் இப்படிதான் நடந்தது. அவ்வளவு. ரங்க ராமானுஜம், திருப்போரூர். டச்சு பிரதமர் மார்க் ரூட்டே பதவி ஓய்வு பெற்றதும் தன் சைக்கிளில் ஏறி வீடு சென்றாராமே, என்ன நினைக்கிறீர்கள் ஐயா அப்படின்னு கேட்குறேன். ஆமாம், இது என்ன தமிழ்நாடா? இது என்ன தமிழ்நாடா? தமிழ்நாட்டில் டச்சு தான் ஹாலண்டு. அங்கே வந்து பிரதமர் வந்து அவர் ஓய்வு பெற்றுட்டார், அதாவது பதவிக்காலம் முடிந்தது, வேற ஒரு புது பிரதமர் வந்துட்டார். அவர்கிட்ட அது அடையாளமாக பொறுப்பை ஒப்படைத்து விட்டு அவர் வீட்டுக்கு போகும்போது அவருடைய சைக்கிள் ஏறி அவர் பாட்டில் மெச்சிட்டு கோட்டெல்லாம் போட்டு, அவங்க எப்பவுமே கோட்டு போட்டு போவாங்க, குளிர் பிரதேசம், அதனால சைக்கிள் ஏறி போறாரு. இப்போ கூட ரிஷி சுனக்கு கூட வந்து இவர் நம்ம பிரிட்டிஷ் பிரதமர் கூட, ஏன்னா அங்கே வந்து பிரதமர் அப்படின்னா கூட, பிரதமர் இல்லை அதிபர் அந்த மாதிரி இருந்தால் கூட காலையில் வாக்கிங் போகிறது, காலையில் வந்து இங்கே மாதிரி அந்த வாக்கிங் போகும்போது நம்ம வந்து அது தனியாக பின்னால் சொன்னீங்க, இந்தோனேஷியாவில் மந்திரியாக இருந்துட்டு அப்புறம் பார்த்தா ஸ்கூட்டரில் போவாங்க. இந்தோனேஷியாவில் வந்து நிதி மந்திரி ஒருத்தர் வந்து அவர் வந்து பேராசிரியர், 5 வருஷம் நிதி மந்திரியாக இருந்தார். அது முடிஞ்சிருச்சு, அது ஓய்வு கொடுத்துட்டாங்க. அடுத்த கேபினெட்டில் அவர் இல்லை. அவர் பாட்டில் மறுபடியும் அந்த ஸ்கூட்டரை எடுத்துக்கிட்டு அவர் பாட்டில் மறுபடியும் போய் பேராசிரியர் வேலையை பார்த்தாரு. மற்ற நாடுகள்லாம் இது இருக்கு. இங்கே நம்ம தமிழ்நாடு மாதிரி இங்கே வந்து கவுன்சிலரே BMW போகிற மாதிரி இந்த பில்டப் எல்லாம் வந்து கிடையாது. தமிழ்நாட்டிலையும் ஒன்று இருந்தது. பதவி எடுத்த உடனே கக்கன் அவர்கள் வந்து காமராஜர் பிள்ளை வேற திருவல்லிக்கேணியில் வந்துட்டு பஸ் ஏறி தான் ஊருக்கு போனார். மந்திரி பஸ் ஏறி மட்டும் இல்லைங்க, தினம் செக்ரட்டேரியட்டுக்கு சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு போகிறது பஸ்ஸில் ஏறி தான் போனார் கக்கன். அப்படியும் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் வந்து அரசியல்வாதிகள் இருந்திருக்காங்க. நம்ம அதாவது எப்போன்னு சொல்ல போனால் உங்களுக்கு புரியலன்னா சொல்லணும்னா திராவிடத்துக்கு முன்பு அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி. ஆமாம், இப்போ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து சைக்கிள் ஓட்டுறாங்க அரசியல்வாதிகள். அந்த ஒரு முதல்வரோ ஒரு அரசியல்வாதியோ வந்து சைக்கிள் ஓட்டும்போது ஒரு 25 கார் வரும்,
செக்யூரிட்டி வரும். ஒரு 8 கேமரா, 10 ஆமா, கேமரா. கரெக்டா வந்து ஒரு 7 பேர் அங்க வந்து இந்த பக்கத்துல இருந்து 2-3 பொம்பளைங்க, அந்த பக்கம் 2 பொண்ணு வர்ற மாதிரி, ஒரு ஆம்பளை ஒரு வயசானவர் வர்ற மாதிரி வந்து செட் பண்ணி வந்த உடனே நல்லா இருக்கீங்களா, ஆமா, எளிய மக்களிடம் குறைகளை கேட்டார். உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு சாப்பாடுலாம் நல்லா கிடைக்குதா, எல்லாரும் உங்க மக்கள்லாம் மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்கிறார்கள்னு இந்த சைக்கிள் படம் போடுவாங்க. அந்த அந்த அரை மணி நேரம் சைக்கிள், அந்த சைக்கிளுக்கு பின்னால பாத்தீங்கன்னா 100 கார் வரும், 25 கூட இல்ல. செக்யூரிட்டி கார், அந்த காரு, பிஏ காரு, டாக்டர், ஆம்புலன்ஸ் இவ்வளவும் வரும். இதுக்கு சைக்கிள்ல போவானா பேசாம அந்த வண்டியிலே ஏறி போயிடலாம். அந்த சைக்கிளில் போடும்போது அதுக்கு ஒரு ஹெல்மெட்டு, அதுக்கு அது ஒரு பந்தா, இதெல்லாம் அவங்க நீ அந்த வீடியோவில் எடுத்து பாருங்க. சாதாரண சைக்கிள், ஒரு பாமர மனிதன் என்ன சைக்கிள் வச்சிருப்பானோ அந்த சைக்கிள் ஏறி வீட்டுக்கு போறாங்க. என்ன நம்ம வேற நாட்டில் பிறந்திருக்கலாமோ நமக்கு தெரியல. சாமி கண்ணு நங்கவல்லி. சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகேயுள்ள நடுவலூரில் 3 கோவில் நிலங்களை மீட்டு அறநிலையத்துறை 371 ஏக்கர் நிலங்களை 81,000க்கு விற்பனை செய்திருக்கிறது. இந்த அநியாயத்தை கேட்பாதில்லை. 371 ஏக்கரு வெறும் 81,000க்கு விற்றுருக்குதுங்க. என்ன கணக்கு? அதாவது அது நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா, நான் பத்திரிகை செய்தி படித்தேன். வேற வேற கோயில், ஒரே பகுதியில் இருக்கிற ஒரு ஐயனார் கோயில், ஒரு சிவன் கோயில், இன்னொன்று அம்மன் கோயில், என்னமோ 3 கோயிலுக்கும் அங்கங்கே நிலங்கள் இருக்குது. இது வரைக்கும் ஆக்கிரமிப்பில் இருந்தது. ஆக்கிரமிப்புலேருந்து நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அடிக்கடி சொல்லுவார், நாங்கள் 5,000 ஏக்கர் மீட்டோம், இவ்வளோ மீட்டோம். அந்த மாதிரி வந்து 371 இல்லை 3.71 சுமார் 4 ஏக்கர். அந்த 4 ஏக்கர் நிலம் வந்து அதை வந்து மீட்டுட்டிங்கல்ல, அதை கோயிலுக்கு ஏதாவது அங்கே அந்த 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 கிராமத்துக்கு பயன்படுற மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது, சமுதாய கூடமோ இல்லை ஒரு பள்ளிக்கூடமோ இல்லை ஏதோ பொதுவான ஒரு நூலகமோ அதை கட்டிட்டு நீங்கள் அது கலைஞர் நூற்றாண்டு நூலகம்னு வேணாலும் பேர் வச்சுங்க. நான் சொல்ல போகிறேன், என்ன கேட்டால் வைக்க போகிறீங்க, அது வேறு விஷயம். பட்டு என்ன கேட்டால் வைக்க போகிறாங்க, அதை ஒன்று கேட்க சொல்லிடலாம். ஆமாம், இல்லை கேட்டால் என்ன பதில் வரும்னு தெரியுன்றதுனால கேட்க மாட்டாங்க. அதனால் வந்து இல்லை, எதுக்காக சொல்கிறேன்னா, அப்படி ஏதாவது பொது விஷயத்துக்காக பயன்படுத்திருக்கலாம். மக்கள் இந்துக்களுக்காக தான் சொல்ல, அங்கே உள்ள எல்லா மக்களுக்கும் பொதுவாக கூட வச்சிருக்கலாம். ஒரு பள்ளிக்கூடம் கட்டினா இந்துக்களுக்காக மட்டும்தான் கட்டணும்னு நம்ம சொல்ல மாட்டோம். அது சொல்கிறவங்க வேற யாராவது சொன்னால் அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம வந்து பொதுவாக எல்லாருக்கும் பள்ளியிடலாம் மூடிட்டு வரமே, எதுக்கு கட்டணும்? ஆமாம், வேற எதனா கடை வைக்கலான்றது சொல்லுங்க. கடைன்னா அப்புறம் மறுபடியும் நீங்கள் டாஸ்மாக் வைக்கணும்பீங்க, அதுதானே. இதை வந்து ஏலம் விட்டுருக்காங்க. ஏலம் விட்டா நீங்கள் அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா 3.71 அந்த 83,000 ரூபானா கிட்டத்தட்ட ஒரு ஸ்கொயர் ஃபீட் சதுர அடி வந்து வெறும் 2 ரூபா சொச்சம் வருது. எங்கேயாவது வாங்க முடியும் கிராமத்தில்? நீங்கள் எந்த கிராமத்தில், குக்கிராமத்தில் போங்க, ஒரு சதுர அடி 2 ரூபா வந்து எங்கேயாவது வந்து வாங்க முடியுமா? வாங்க ஆளை பொறுத்து, அதான் சொல்றேன், யார் அங்கதான் வர கொடுத்தீங்க. அப்போ எனக்கு என்ன டவுட்டுன்னா, ஆக்கிரமிப்பு பண்ணவன் அநேகமாக எதிர்கட்சியை சேர்ந்தவனா இருப்பான். உங்களுக்கு புரியுதா? அரசியல் புரியுதா? அவங்ககிட்ட இருந்து மீட்டு எங்க கட்சிக்காரனுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2 ரூபாய்க்கு ஏலம் விட்டோம். இப்போ நாங்கள் இப்போ நம்ம கணக்கில் வந்து சேகர்பாபு அண்ணன் வந்து கணக்கில் போகும்போது 5,000 ஏக்கர்னு இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்காருல, 5,371 ஏக்கர்னு சொல்லுவார். இனிமேல் வந்துருச்சுங்களா? மீட்டது தான் சொல்லுவாரே தவிர ஏலம் விட்டது சொல்ல மாட்டார். இதுதான் வந்து அறம் கெட்ட துறை, அறநிலையத்துறையுடைய இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் நம்ம கொஞ்சம் வேகமாக பேசும்போது அப்படி வந்துடும். அடுத்ததா வந்து வடிவேல் ராஜன் மதுரை, முதலமைச்சர் மீண்டும் வெளிநாடு செல்கிறாரமே, முதலீடுகளை ஈர்ப்பதற்காக லூலு ஃபார்முலாவாக இருக்குமோ அப்படின்னு கேட்குறாரு. என்ன ஃபார்முலா? லூலு ஃபார்முலா. ஓ, அந்த ஃபார்முலாவுக்கு போயிட்டார் அவர். அதாவது லூலு ஃபார்முலா சாதாரணமாக தான், லூலு ஃபார்முலாவும் சத்தம் மட்டும் சொல்லக்கூடாது, சத்தம் வெளியில் வரக்கூடாது. ஏங்க, அதாவது சத்தம் வெளியில் வந்தால் கிளாம்பாக்கம் வரைக்கும் கேட்டுரும். ஆமாம், கோயம்பேடு தாண்டி கிளாம்பாக்கம் வரைக்கும் கேட்டுரும். அதுக்காக தானே சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. முதலமைச்சர் இப்போ வந்து அமெரிக்கா போகிறாரு. 2 காரணம் சொல்கிறாங்க. நமக்கு தெரிந்த தகவல், இதில் எது உண்மை இல்லைன்னு நம்ம வந்து நம்ம ஆதாரங்களை நம்ம கொடுக்க முடியாது. முதலமைச்சர் வெளிநாடு போகிறார். இந்த முறை வந்து அதிக நாட்கள், அங்கே 15 நாட்கள் போல வந்து அவர் இருப்பார், அமெரிக்கா போவதாக சொல்கிறார்.
இது வந்து அந்த சமயத்தில் இந்த துணை முதல்வருங்கிறது சௌகரியமாக போச்சு. இப்போ முதலமைச்சர் வந்து ஒரு வாரம் 4 நாள் போகிறாருன்னா துரைமுருகன் வந்து என்ன முதலமைச்சர் ஆகுங்க, என்ன முதலமைச்சர் ஆகுங்க, நையான்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ அது இல்லை, அவர் கொடுக்குறது இல்லைன்னு முடிவாயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து 4 நாளைக்கெல்லாம் வந்து சிங்கப்பூர் போகிறாரு, அங்கே போகிறாருன்னா அதுக்கு ஒரு எதுக்காக துணை முதலமைச்சர் இல்லை ஆக்டிங் தற்காலிக முதலமைச்சர்னு இவர் வந்து துணை முதலமைச்சர் ஆக்கி வெளிநாடு போகும்போது ஆக்டிங், அதாவது தற்காலிக முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ அவருக்கும் முதல்வர் ஆகிட்டாருன்னா அடுத்த முதல்வருங்கிறது அது கன்ஃபார்ம் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அதனால தான் அவர் வந்து வேலை இருக்கோ இல்லையோ ஒரு 15 நாளைக்கு அமெரிக்காவில் இருந்து சுற்றி பார்த்துட்டு நம்ம வரலான்ற ஒரு எண்ணமாக இருக்குமான்னு நமக்கு தெரியல, போகிறாரு. இது ஒரு பக்கம் ஒரு தகவல். அதாவது சின்னவரை வந்து மகுடாபிஷேகம் அவருக்கு வந்து செய்யறதுக்காக தான், பட்டாபிஷேகம் செய்வதற்காகத்தான் இந்த திட்டமே அப்படின்னு. அது எப்படியா இருந்தாலும் பண்ண போகிறாங்க, அதை பற்றி நமக்கு ஒன்றும் இல்லை. இன்னொன்று சுவாரஸ்யமான ஒரு தகவல் அடிபடுது. சமீபத்தில் நீங்கள் வந்து கேள்விப்பட்டது வந்து ஓசூரில் 2000 ஏக்கரில் நம்ம கூட பேசணும். ஓசூரில் ஏர்போர்ட்டே வர முடியாது, பெங்களூர்லேருந்து 150 கிலோமீட்டருக்கு வந்துன்னு யாரோட சொன்னாங்க. பெங்களூர்லேருந்து 90 கிலோமீட்டர் இருக்குது, யார் அந்த இது ஓசூர் 25ன்னு திருச்சக்தியார் தப்பாக சொல்கிறாங்க. ஐயோ கரெக்டாக நான் போய் நான் அளந்தா சொல்ல முடியும், தோராயமாக சொல்கிறேன். 150 கிலோமீட்டருக்கு வைக்க முடியாது, 150க்கு கீழே தான் இருக்குது. அதில் வந்து நீங்கள் எந்த ஏர்போர்ட்லேயே இந்த முனையிலேருந்து நீங்கள் அளக்குறீங்களா அந்த முனையிலேருந்து அளக்குறீங்கனாலே ஒரு 5 கிலோமீட்டர் வித்தியாசம் வரும். ரைட்டு. இது ஆக இப்போ ஒரு பேச்சு என்ன அடிபடுதுன்னா, அப்படி ஒன்றும் அவங்க வந்து ஓசூரை பற்றி பேசுனதில் வந்து அவங்க ஒன்றும் விஷயம் புரியாமல் பேசலை, அதுக்கு பின்னால் ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு பேசப்படுது. இந்த தகவலுடைய ஆதாரங்கள் கேட்டால் நம்மள்கிட்ட இல்லை, வெறும் தகவல் தான் இருக்கு. அது என்ன சொல்கிறாங்க, மர்மம் இருக்குன்னு பேசுகிறாங்க. பொதுவாக வலைதளத்துலேயும் சரி, அந்த நம்ம பெங்களூரில் நமக்கு நண்பர்கள்லாம் இருக்காங்க, அவங்கள்ட்டெல்லாம் பேசும்போது இந்த பெங்களூரு சர்வதேச விமான நிலையம் இருக்குது இல்லையா, அது வந்து 24% வந்து அரசு, அங்கே உள்ள நம்ம டிட்கோ மாதிரி அங்கே உள்ள அரசு, இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த 24% மத்திய மாநில அரசுகள். இதை தவிர 76% வந்து தனியார். இதில் 64 முதல்ல 54 வச்சுருந்தாங்க, அப்புறம் இன்னொரு 10 யார்கிட்ட இருந்து இன்னொரு தனியார்கிட்ட இருந்து வாங்கினாங்க. ஃபேர்ஃபேக்ஸ்னு ஒரு கம்பெனி. இந்த ஃபேர்ஃபேக்ஸுங்கிற கம்பெனி வந்து 2014 தான் முதலாக இந்த பிரேம் வத்சான்னு ஒருத்தர் தொடங்குறார். இந்த பிரேம் வத்சாவுடைய தாயார் தமிழர், தந்தையார் வந்து கர்நாடகாவை சேர்ந்தவர் போல இருக்கு. இவருடைய மனைவி தமிழர். அவருடைய நிறுவனத்தில் இருக்கிற இயக்குநர்கள் எல்லாம் தமிழர்கள். ஸோ கிட்டத்தட்ட அவரை வந்து தமிழர் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம், ஒரு தமிழருடைய நிறுவனம். இதுதான் அங்கே வந்து 54லேருந்து இப்போ 64% வந்து அந்த ஃபேர்ஃபேக்ஸ் நிறுவனம் தான் அந்த இதை தனியார் வந்து அதை அந்த பெங்களூரு இதை வந்து இயக்குறாங்க. இப்போ என்ன ஒரு தகவல் அடிபடுதுன்னா, நீங்கள் எங்கிட்ட ஆதாரம் கேட்கக்கூடாது, ஏன்னா என்கிட்ட இல்லை, உண்மையா இல்லையான்னு என்கிட்ட கேட்கக்கூடாது. என் காதில் விழுந்தது சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. என்ன சொல்றான்னா, அப்படியே ஆதாரத்தோட எல்லாம் செய்வோம் நாங்க. ஆமா, சரி சொல்லுங்க. இங்கிருந்து சதுரம், யாரு சதுரம், ஏதோ சதுர கம்பெனி அந்த மாதிரி ஏதோ சொல்லுவாங்க, நமக்கு தெரியல, அது என்ன புரியல நமக்கு. ஏதோ சதுர கம்பெனியானுமோ அந்த வகையில வட்டம் சதுரம்னு இவங்க போய் இல்லை, இதை சதுரம்னு வச்சுங்க, அந்த கம்பெனி வட்டம்னு வச்சுங்க. இந்த சதுரம் போய் இது தமிழர்கள் வச்சிருக்கிற கம்பெனி, அநேகமாக தமிழர்கள்னு, அந்த கம்பெனியில் நாங்கள் பணம் போடுவோம். யார் சதுரத்துலேருந்து வட்டத்தில் போடுவோம். இப்போ வட்டம் என்ன பண்ணோம், பதிலுக்கு ஓசூரில் நாங்கள் விமான நிலையம் பண்ணும்போது வட்டம் வந்து இங்கே வந்து ஓசூரில் பணம் போடும். சதுரம் பெங்களூரில் வந்து அந்த ஏற்கனவே உள்ள அந்த நிறுவனத்தில் வந்து பணம் போடும்போது, இப்போ அவர் கேட்டார்ல லூலு ஃபார்முலாவான்னா, லூலு ஃபார்முலா தான். ஆனால் அதை வந்து அதை விட இன்னும் கொஞ்சம் அதை மேம்படுத்தி இன்னும் கொஞ்சம் அதை அப்படி வளைச்சு கிளச்சு கொண்டு வந்து இப்படி ஒரு திட்டம் இருப்பதாக பேசப்படுகிறது. இதற்கு பின்னால் உள்ள ஆதாரங்கள் நமக்கு தெரியவில்லை. ஆதாரங்கள் தான் தெரியலையே தவிர ஆதாயங்கள் என்னன்னு நமக்கு புரியுது. நம்ம வந்து ஓசூர்லேயும் 2000 ஏக்கர் நம்ம நிலம் கண்ட்ரோலில் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். பெங்களூர்லேயும் நம்ம கண்ட்ரோல் வந்துடுது. ஆக எங்கேயும் மக்கள் நலன்லாம் ஒன்றும் கிடையாது.
என்ன நீங்கள் இதே உங்களை திருத்தவே முடியாதுங்க. நீங்கள் இதே மாதிரி தான் ஏதாவது புரியாமல் பேசிட்டீங்க. மக்கள் நலத்துக்காகவா கஷ்டப்பட்டு நாங்கள் ஆட்சிக்கு வருது? எந்த கட்சியாக இருந்தா என்ன? மக்கள் நலத்துக்காகவா? அந்த மக்களுக்காக நீங்கள் வரலீங்களா? மக்களை வைத்து வருகிறோம், மக்களுக்காக வருகிறோம்னு நாங்கள் ஏதாவது சொன்னோமா? சொன்னால் நாங்கள் சொன்னதெல்லாம் 519 வாக்குறுதிகள் எவ்வளோ நாங்கள் நிறைவேற்றிட்டோம்? 99% நிறைவேற்றிட்டோம். இவங்கெல்லாம் கணக்கே வராது. 100 கூட நிறைவேற்றலை, ஆனால் 99% கணக்கு உதைக்குது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஒவ்வொருத்தருக்கு கணக்கு பாடம் முன்ன பின்னா இருக்கும். அது நம்ம அதை போய் நம்ம குறை சொல்லக்கூடாது. எல்லாருக்குமே அந்த மாதிரி கணக்கு பாடம் நல்லா 100க்கு 100 வாங்குவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்படி ஒரு பேச்சு அடிபடுது. இந்த பேச்சு எவ்வளோ தூரம் உண்மை, இதில் தகவல்கள் ஆதாரம் இருக்கிறதான்னு தெரியல. இன்னைக்கு எங்கே போயிட போகுது? அது வெளியே வரத்தான போகுது. முத்துனா அது கடைக்கு தானே ஆகணும். அதுதான். இன்னொரு சிவக்கோள் சென்னை. ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. தஞ்சை பெரிய கோயிலில் 36 கேமராக்களும் வேலை செய்யறதால பக்தர்களுடைய பரசை அடிக்கடி திருடு போகுதான். இல்லை, 2 விஷயம். தஞ்சை கோயிலுங்கிறது தமிழ்நாட்டுக்கே ஒரு பெருமை தரக்கூடிய பெரிய கோயில்னு சொல்லக்கூடிய பிரகதீஸ்வரர் கோயில். ராஜராஜ சோழன் கட்டின கோயில். அந்த கோயில் பிரம்மாண்டமாக இருக்கும். நீங்கள் உள்ளே போயிட்டு வரதுக்குள்ளேயே கால் வலிச்சு போயிருந்தவங்களுக்கு தெரியும். அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா 36 ஏன் அவ்வளவு இது வச்சிருக்காங்கன்னா, இந்த ஆர்கியாலஜிக்கல், அதாவது தொல்லியல் துறை அவங்க அங்கே கட்டிட பராமரிப்புக்கு அவங்க பொறுப்பு. ஆனால் இந்த மக்கள் வராங்க, இந்த தினசரி பூஜைகள் இதுக்கெல்லாம் தமிழ்நாடு அறநிலை, அதாவது மாநில அரசு அறநிலையத்துறை பொறுப்பு. அதாவது அங்கே இடிச்சு ஏதாவது ஒரு செவரு கட்டணும்னா தொல்லியல் துறை தான் பண்ண முடியும். ஏன்னா அது ஹெரிட்டேஜ் சைட்டு. பூஜை பண்ணுறது, திருவிழாக்கள் நடத்துவது, இதெல்லாம் மாநில அரசு, அதாவது அறநிலையத்துறை பாதுகாக்கிறது முழுக்க தொல்லியல் துறை. ஆமாம், அதாவது கட்டிடத்தை பாதுகாப்பதான் சொல்ல வரேன். அதாவது உங்களுடைய இது அடிப்படையாக அதை இடிக்கணும், போனோம் வரணும், இதை மாற்றணும் அப்படின்னா அவங்கள கேட்காம பண்ண முடியாது. ஆனால் இந்த ரொட்டீன் வழக்கமான இந்த திருவிழாக்கள், இந்த மற்ற பூசைகள் இதெல்லாம் செய்கிறதெல்லாம் அங்கே உள்ள அறநிலையத்துறை, நம்ம தமிழ்நாடு அறநிலையத்துறை. இந்த கேமரா அங்கே அது காவல்துறை அங்கே பாதுகாப்புக்கு இருப்பாங்க. பொதுவாகவே பெரிய கோயில், கூட்டம் வரக்கூடிய கோயில்னா காவல்துறை, தமிழக காவல்துறை தான் இருக்குது. இப்போ அங்கே போனால் கும்பல் வரும்போதெல்லாம் பார்த்தா, ஆந்திராலேருந்து ஒருத்தர் போனாரு, திடீர்னு வெளியே பார்த்தா வேட்டியில் ஒரு பெரிய ஓட்டை. இந்த எல்லாரும் புத்திசாலித்தனமாக வேட்டியில் ஒரு பாக்கெட் வச்சு இப்போ விற்கிறாங்க. அந்த பாக்கெட்டில் பணத்தை வச்சுக்கிறாங்க. ஏன்னா மேல் பாக்கெட்டில் வச்சா உழுந்துரும், யாராவது எடுத்துருவான்னு சொல்லி புத்திசாலித்தனமாக அங்கே வைக்கிறாங்க. அவனுக்கு தெரியாதா? அது பார்த்தோன்னே அங்கே வச்சுருக்கானே, அந்த இடத்துல கரெக்டாக ஒரு பிளேடு போட்டு ஓட்டை போட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிடறான். இது மாதிரி அடிக்கடி நடக்குது. ஆனால் நீங்கள் 36 கேமராவில் ஏதோ ஒரு 5 ஒர்க் பண்ணல, வேலை செய்யல அப்படின்னா நம்ம அதால புரிஞ்சுக்க முடியும். 36மே வேலை செய்யல அப்படின்னா இது எதேச்சையாக நடந்ததா, இல்லை அங்கே உள்ள அந்த காவல்துறை, அங்கே உள்ள அதிகாரியோ காவலர்களோ, இல்லை அங்கே உள்ள மற்ற பொறுப்பில் உள்ளவர்கள், நிர்வாகிகள், இவர்களுடைய போலீஸ்காரன் இருந்தானா ஒரு ஏரியாவில் நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் அந்த பீரோ புல்லிங்க, ஜன்னல் கிட்ட அந்த பீரோவை இழுத்து அதுலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டான் ஒருத்தான். எந்த வீட்டில்? பெரம்பூர்லையா? அவங்க போலீஸில் கரெக்டாக இந்த மாதிரி அப்போ வேலையாக தான் இருக்கும். போன மாதம் தான் ஜெயிலேருந்து வந்தால் அவன் ரிலீஸ் ஆனால் அவன் வேலையாக தான் இருக்கும். இவ்வளோ துல்லியமாக வச்சுருப்பாங்க அந்த புள்ளி விவரம். அவங்களுக்கு தெரியும் யார் எந்த மாதிரி டைப்பில். அதே மாதிரி இந்த பிக் பாக்கெட் பஸ்ஸில் ஏறும்போது பார்த்தீங்கன்னா இவன் பிக் பாக்கெட்டுன்றது யாருக்கு தெரியுமோ தெரியாதோ அந்த கண்டக்டர் டிரைவருக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லை காவல்துறையில் அடிக்கடி அங்கே பயணிக்கக்கூடியவங்களுக்கு இவன் பிக் பாக்கெட்டுன்னு தெரியும், இந்த ஏரியாவில் மாறிக்கிறவன் அப்படின்னு தெரியும். இதை மாதிரி அந்த கோயிலில் பாதுகாப்புக்கு நிற்கிறவங்களுக்கு இந்த ஓட்டையை போடுறவன் ஆட்டையை போடுறவன் அங்கே உள்ள கலந்து வர்றான் அப்படின்னா அவனை அடையாளம் தெரியும். இது ஒரு பக்கம், அவனை கவனிக்காமல் கண்டுக்காமல் இருக்கிறது. 36 கேமராவையும் ரிப்பேர் பண்ணி வைக்கிறதுனா என்ன அர்த்தம்? இது ஒரு கூட்டுறவு. அங்கே ஒரு கூட்டுறவு அங்கே வேலை செய்யுது, அங்கே ஒரு கூட்டுறவு சங்கம். எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம், அது ஒன்றும் பெரிய தெரிஞ்சுக்கலாம், ரகசியம் இல்லை. இது அறநிலையத்துறையின் சாதனை. அதுவும் எங்க தமிழ்நாட்டிற்கே பெரிய கோயில், உலகத்திற்கே பெரிய கோயில்னு இன்னைக்கு அடையாளமாக சொல்லக்கூடிய பெரிய கோயில்னு சொன்னாலே அது தஞ்சாவூர் கோயில் தான்.
நீங்கள் பெரிய கோயில் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னால் அந்த பெரியன்றதுக்கான அடையாளம் நம்ம தஞ்சாவூர் கோயில், அது தமிழ்நாட்டில் இருக்குது, நம்ம சோழன் கட்டினது பெருமை. அந்த கோயிலில் இந்த கதி. ஆமாம், ஆட்டையை போடுறாங்க. வரவன் வேட்டியே ஆட்டையை போடுறவங்க அந்த கோயில்னு இப்போ வந்து இப்போ கூட பொன்மாணிக்க வேலை அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு, அந்த ஊரில் 5 சிலை காணாமல் போச்சு, இந்த ஊரில் 12 சிலை காணாமல் போச்சு, இந்த கோயிலில் அது காணாமல் போச்சுன்னு சொல்கிறார். நியூயார்க் மியூசியத்தில் இருக்குது, இத்தாலி மியூசியத்தில் இருக்குன்னு. அப்போ நீங்கள் வேட்டியில் உள்ள பாக்கெட்டே காணாமல் போகுதுன்னா விக்கிரகங்களோ சிலைகளோ வந்து மற்ற அந்த கோயிலில் உள்ள அதோடைய சொத்துக்கள்லாம் காணாமல் போகிறது வந்து அதிசயம் இல்லை. அறநிலையத்துறை பார்ப்போம். லியாகத் அலிகான் கோவை. தமிழகத்தில் 15 பேரை திருமணம் செய்து கொண்டு நகை பணத்தை திருடிய கல்யாண ராணி கைது. இதற்கு திரிசக்தியாரின் பதில் என்ன? யாரோ ஒரு பொம்பளை வந்து 15 பேரை ஏமாத்தி கல்யாணம் பண்ணா திரிசக்தியார பேப்பர்ல ஒன்று வந்திருக்கு, அதுதான் நினைக்கிறேன் நீங்க கேட்கறது. 50 பேருன்னு சொல்ல வராங்க. அது இன்க்ரீஸ் ஆயிடுச்சாமா? விசாரணையில தெரிஞ்சு 50 பேரு. அது அந்த ஒரு பொண்ணு, அது பேர் என்னமோ சத்யாவோ என்னமோ பேர் போட்டிருந்தாங்க. அது உண்மையான பேரா இல்லை வச்சுக்கிட்ட பேரா தெரியாது. ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு நகை போடுவான், பொண்டாட்டிக்கு ஆசையாக ஒரு பட்டு போட வாங்கி கொடுப்பான், நகை வாங்கி கொடுப்பான். ஒரு 3 மாதம் அதை வாங்கிட்டு அப்போ அது பாட்டில் அடுத்த ஊருக்கு போயிடுது. இது வந்து ஒரு புரோக்கர் வச்சிருக்கு இந்த பொண்ணு. யாரெல்லாம் வந்து ஊரில் வந்து கல்யாணம் ஆகலை, நான் இந்த காலத்தில் வந்து பொண்ணுங்க கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது, ஆம்பளைங்க கல்யாணம் ஆகாத இருக்காங்க, இந்த ஒரு இந்த இதில் இருக்காரு வந்து இருக்காருன்னு அப்படின்னு அந்த புரோக்கர் வந்து அடையாளம் காட்டுறான். அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கு அப்படி மெதுவாக இப்போ தான் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இப்போ மேட்ரிமோனிலாம் போட்டு இந்த ஃபேஸ்புக்கில் அதில் இதில் அந்த சோஷியல் மீடியாவில் போட்டு அப்புறம் வந்து நேரம் பார்த்தோன்னே பிடிச்சிருக்குன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இது ஆட்டையை போட்டுட்டு அடுத்த இடத்துக்கு போயிடுது. 15, 16ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் ஒருத்தர் எப்படி அது மாட்டுச்சுன்னா, ஒருத்தங்கிட்ட வந்து தகராறு பண்ண போது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு ஏற்கனவே இது வந்து வேற யாரையும் ஏமாத்திருக்கான். அவன் கேட்குறான், நீ ஏற்கனவே நிறைய பேர் நீ வந்து அவனுக்கு தெரிஞ்சது 2-3 பேர் நீ கல்யாணம் பண்ணிட்டு ஆதார் கார்டு பார்த்துருக்கிறான். ஆதார் கார்டில் தகவல் எல்லாம் வேற பேர்லாம் வேற இருக்கு. அதை பார்த்துட்டு நீ முன்னாலேயே யாரோ கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டு இப்போ என்ன ஏமாத்துற அப்படின்னு கேட்டோன்னே, என்ன இன்னும் 2-3 பேரை கல்யாணம் பண்ணிட்டு உன்னை வந்து கல்யாணம் பண்ண 15 பேரை கல்யாணம் பண்ணியிருக்கேன், இப்போ என்னன்ற நீ 16, நாளை காலையில கிளம்பி போயிட்டே இருக்கேன், உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு போயிடுச்சான். இது பத்திரிகை செய்தியா வந்தது. இப்போ நீங்க சொல்றதை பார்த்தா அந்த 15ன்றது இன்னும் இன்க்ரீஸ் ஆகி கள்ளக்குறிச்சி மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காது. விருதுக்கு வந்து தகுதியானவர்கள். ஆமா, இவன் வந்து மறுபடியும் நம்ம என்ன சொல்றதுன்னா, இது வந்து நம்ம சொன்னா வந்து இவங்களுக்கு வந்து பிடிக்காது, இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. நம்ம வந்து இது திராவிடம் வந்து இது வந்து உச்சத்தில் இருக்கிறது. நல்லது. சேகர பாண்டியன், திருவண்ணாமலை. சரிங்க. 35 ஆண்டுகால பயணம், ஆட்சி பொறுப்பை அடைய முடியவில்லை, நமது இயலாமையை ஒப்புக்கொள்ளும் போது மனது வலிக்கிறது என்கிறாரே பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ராமதாஸ் அவர்கள். இல்லை, அந்த அறிக்கையை நான் கூட படித்தேன். அவருடைய வருத்தமும் வேதனையும் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. 35 வருஷமா பயணம், அரசியல் பயணம். அதாவது அதை தாண்டி நம்மளால் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வருத்தம் நமக்கு புரியுது. அவங்களும் வந்து எவ்வளோ தேர்தலில் கலந்து கொண்டாங்க, தேர்தல் அரசியலில் முழுமையாக ஈடுபட்டு பண்ணுறாங்க. பட் அதில் ஒன்றே ஒன்று அவர் வந்து என்னன்னா, கொஞ்சம் அந்த வருத்தப்படுறதுக்கு முன்னால் கண்ணாடியில் பார்க்கணும், அவர் அந்த பிம்பத்தை பார்க்கணும். இதை ஆரம்பத்திலிருந்து இதை வந்து ஒரு சாதி கட்சியாகவே இதை வந்து வளர்த்து விட்டதுனால வந்த வினை. இதை பொதுவான ஒரு கட்சியாக வந்து நான் வந்து அந்த குறிப்பிட்ட உடனே வந்து நீ வன்னியருக்கு எதிராக வந்து அந்த கமெண்ட்ஸ்ல போடுவாங்க. நம்ம வந்து சொல்றது வந்து தொடக்கத்தில் அப்போ வந்தாங்க. அப்போ வந்து கேட்டா இது மரம் வெட்டுற கட்சின்னு ஆனா உனா மரத்தை வெட்டி போட்டுருவாங்க. இந்த வன்முறை, அதாவது ஒன்று இவர்கள் பேரில் உள்ள அந்த முத்திரை வந்து ஒன்று வந்து சாதி கட்சி, ரெண்டாவது வன்முறை கட்சி. இந்த 2 முத்திரையும் ஆரம்ப காலத்தில் இவர்கள் மீது இருந்தது. அதற்கு யார் காரணம் என்றால் இவர்களே தான் காரணம். ஆனா அதுக்கப்புறம் இவங்க வந்து அந்த பொது அரசியலுக்கு வந்துட்டாங்க. ஆனா மக்களுடைய மனங்கள்ல வந்து அந்த பிம்பம் வந்து மாறல. இதை நான் எப்பவுமே சொல்லுவேன், பாலிடிக்ஸ் இஸ் ஆல்வேஸ் பர்செப்ஷனல்னு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதோட மக்கள் உங்களை அந்த பார்வை, அந்த கண்ணோட்டம் எப்படி இருக்கோ அதுதான் வந்து அரசியல்ல வந்து வேலை செய்யும். இப்போ வந்து மகாத்மா காந்தி இருந்தாரு அப்படின்னு சொன்னா, மகாத்மா காந்தி வந்து ஆட்டுப்பால் குடிச்சாரு அப்படின்னு சொன்னால் அது வந்து பெருமையா சொல்லுவான்.
நான் வந்து அவரை மகாத்மா காந்தியை குறை சொல்லலை. இது மகாத்மா காந்தியை அவன் பார்க்கும்போதே ஒரு அண்ணாந்து பார்க்கிறான், ஒரு மரியாதையோட. அவர் ஆட்டுப்பால் குடிச்சா அது வேணுமா? இப்போ நீங்கள் நம்ம ஊரில், எங்கள் ஊரில் குப்புசாமி ஆட்டுப்பால் குடிக்கிறாரு, ராமசாமி ஆட்டுப்பால் குடிக்கிறாரு, யாராவது அதை கண்டுப்பானா? கிடையாது. அதாவது ஒரு கண்ணோட்டம், பார்வையை பொறுத்து அந்த இமேஜ் அமைகிறது. நான் குறையா சொல்ல, இப்படிதான் மக்களுடைய பார்வை. அந்த பார்வை ஆரம்பத்தில் வந்து அடிபட்டு விட்டது. இப்போ நீங்கள் 35 வருஷமா வந்து இருந்தாலும் பண்ண முடியல. நாம் பல தடவை சொல்லியிருக்கோம், அந்த நிழல் பட்ஜெட்லாம் போடுவாங்க, பூரண மதுவிலக்கில் வந்து உறுதியாக இருக்காங்க. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் பாமக வந்து உறுதியாக இருக்குது பூரண மதுவிலக்கில். நிச்சயமாக இவர்களுடைய கொள்கைகளுக்காக இவர்கள் அடைய வேண்டிய உயரத்தை இவர்கள் அடைய முடியவில்லை என்ற வருத்தம் மருத்துவர் ராமதாஸுக்கு இருக்கா மாதிரியே நம்மளை போன்ற ஒரு நடுநிலையாளர்கள், அதாவது அரசியலில் பொதுவாக உள்ளவர்களுக்கு வந்து நிச்சயமாக இருக்கும், எனக்கும் இருக்கு. அதுக்கு வந்து இவர்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், இவர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அந்த தேசிய அரசியலில் கலந்து இவர்களுடைய கொள்கைகளை வந்து பண்ணோம். அந்த சாதி அப்படிங்கிறதுலேருந்து கொஞ்சம் வெளியே வரணும். முழுசாக வெளியில் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டால், துரதிருஷ்டவசமாக இவர்கள் வருவதற்கு முயற்சி செய்தாலும் அந்த நிழல் இவர்களை தொடர்கிறது. இதுதான் அந்த வேதனைக்கு காரணம். 35 வருஷமா அப்படி பார்க்க போனால் வந்து ஒரு காலத்தில் இங்கே ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் இப்போ எங்கே இருக்குது தமிழ்நாட்டில்? ஒரு காலத்தில் வந்து இந்தந்த தொகுதிகள்னு வச்சிருக்கிற கம்யூனிஸ்ட் எல்லாம் வந்து காணாமல் போயிட்டாங்க, இப்போ கையேந்திர நிலைக்கு போயிட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது பாமக வந்து சற்று நல்ல ஒரு உயர்வான பொசிஷனில் இருக்குது. அந்த வகையில் நம்ம வந்து பாமகவும் நம்ம வந்து பாமக தான் சொல்லலை, பாமக உட்பட எல்லா கட்சிகளும் அவங்களுக்கு வேண்டிய வளர்ச்சிகளை அந்த அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி அமையணும். மருத்துவர் ராமதாஸ் இத்தனை வருஷமாக பண்ணியிருக்காரு, அவர் மகன் அன்புமணி. நம்ம வந்து அவர்கள் வேண்டிய உயரத்தை பெறுவதற்கு மற்ற கட்சிகளை வாழ்த்துவது போலவே அவர்களையும் வாழ்த்துகிறோம். இறுதியாக வந்து கேள்வி, சகாயராஜ் விம்கோ நகர், சரிங்க, கேன் வாட்டரில் குடித்தா ஆண்மை குறையும் என்று ஆய்வு வெளியாகி உள்ளது, அதிர்ச்சியாக இருக்கிறது. திரிசக்தியாரை என்ன செய்வது? கேன் வாட்டரை குடிச்சா ஆண்மை குறைவாயிடுமாமா? சமீபத்தில் ஒரு ஆய்வு வந்து நான் படித்தேன். அதில் கேன் வாட்டரில் வந்து இவ்வளவு தன்மைகள் இருக்கணும், ஒன்று இருக்கிறப்ப அது பாதிக்கு கீழே குறைஞ்சி இருக்கு எல்லாமே. அதாவது தகுதியான தண்ணியை நம்ம குடிச்சிக்கிட்டு இல்லைன்றாங்க. நான் ஏதாவது சொல்ல போக அனாவசியம் வம்பு வரும். இப்போ வந்து யாரெல்லாம் வந்து கேன் வாட்டர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, யாரெல்லாம் வந்து மற்ற கேன் வாட்டர் கம்பெனிகள்லாம் வாங்கினாங்க, ஏதோ ஒரு முக்கியமான குடும்பத்தை சேர்ந்தவங்க வாங்கினாங்க, இப்படிலாம் சொல்கிறதுக்கும் இந்த கேள்விக்கும் நீங்கள் தொடர்பு படுத்திட்டீங்கன்னா எனக்கு அனாவசியமாக பிரச்சனை வரும். இன்னைக்கு கேன் வாட்டரில் எத்தனை 1000 கோடி தமிழ்நாடு முழுக்க டேர்ன் ஓவர் ஆகிட்டு இருக்கு, தெரியுங்களா உங்களுக்கு? ஏன்? சராசரி கேன் வாட்டர் 7000 கோடி இன்னைக்கு அதில் சுற்றிக்கிட்டு இருக்கு. சாதாரண தொழிலாக நினைக்காதீங்க. இல்லை, நீங்கள் கேன் வரைக்கும் போயிட்டீங்க. டாஸ்மாகில் பாக்கெட் தண்ணி கொடுக்குறாங்களே, அது எவ்வளோ 1000 கோடின்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த 7000-ஐ விட அது இன்னும் அதிகம். பாக்கெட் சின்ன அந்த தண்ணி பாக்கெட் ஒன்று 5 ரூபாயான்னு போது அதோடைய மதிப்பு வந்து மிக அதிகம். அதுவே பல. ஆமாம், அதுவும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்னமோ அந்த சாராயத்தில் 7 லட்சம் கோடி வரதை பற்றி மட்டும்தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த உபரியாக அந்த வாட்டர் பாக்கெட்டு, கேன் வாட்ரு, இதிலெல்லாம் வர்ற எவ்வளவு 1000 கோடிகளை பற்றி வெளியே அவ்வளவா தெரியல. நம்ம ஒன்று தான் சொல்லலாம், இது வந்து கேன் வாட்டர் குடித்தால் அதில் வந்து ஆண்மை குறைவு ஏற்படுமா என்பதை வந்து ஆய்வுகள், விஞ்ஞானிகள் தான் சொல்ல முடியும், நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் என்னால் சொல்ல முடியுது, நம்ம தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் எல்லார் வீட்லேயும் கேன் வாட்டர் தான் குடிக்கிறாங்க. சரி, நான் ஆண்மை குறைவுன்னு சொல்றது வந்து வேற ஒன்றும் இல்லை, அரசியல் ஆண்மை குறைவு. அதுவும் ஒரு ஆண்மை குறைவு தானே, அரசியல் ஆண்மை குறைவு. அதனால தமிழ்நாட்டில் பல அரசியல், எல்லாரும் சொல்ல வேண்டாம், பெரும்பாலான அரசியல்வாதிகள் வந்து வீட்டில் கேன் வாட்டர் குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறுத்தி போனோம். நல்லது, சரிங்களா? நிறைய பதில் இந்த முறை நம்ம பேசியிருக்கிறோம். மிக்க நன்றி ஐயா, வணக்கம்.